ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து அல்சீஃப் மெரினா போயிருந்தோம். இது ஃபஸ்ட்டு எங்களுக்கு இருக்கதே தெரியாது. ஆனால் முன்னே வந்து இந்த ஏரியா இருக்க முன்னே வந்து பெரிய பெரிய பில்டிங் அப்பார்ட்மெண்ட் போல் கட்டி போட்டிருந்தாங்க. அப்போ நான் நினச்சேன் சும்மா ஒரு ரெஸ்ட் ஏரியா போல் அப்படின்னு சொல்லிட்டு போன தடவை மெர்கோட்டா மால் போனோம்ல, அப்போ இது ஒரு வெளியே வந்து பார்க்க ஒரு சின்ன லேக் போல் இருந்தது. அப்போ சொன்னேன் வரும்போது சொன்னேன் நம்ம அடுத்த தடவை இங்கே வரலான்னு சொல்லிட்டு. ஆனால் இறங்கி பார்த்தோமா தான் தெரியுது இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு. செம்மையாக இருந்து பழைய காலத்தில் அரபு வேர்ல்டு எப்படி இருந்து எப்படி தண்ணி எடுத்தாங்கோ அதெல்லாம் வந்து பழைய காலத்தில் ஸ்ட்ரக்சரில் வந்து இது உருவாக்கி வச்சுருக்காங்கோ. இங்கே ஒரு கின்னஸ் ரெக்கார்டு ஒரு பெர்ஃப்யூம் கடை இருந்து ஒரு 500 லிட்டர் பாட்டிலுக்கு கின்னஸ் ரெக்கார்டு கொடுத்துருக்காங்க பெர்ஃப்யூம் பாட்டிலுக்கு. அது வச்சுருந்து அதுக்கப்புறமா உள்ள நிறைய ஸ்டோர்லாம் இருக்குது. நம்ம வந்து ஆன்டிக்கில் அதுக்கப்புறம் பழைய லைட்டு, அதுக்கப்புறம் பூட்டு, இந்த மோதிரத்தில் போட கல், இதெல்லாம் வந்து லைட்டெல்லாம் அங்கே இருந்து. அதுக்கப்புறமா வந்து அங்கே ஒரு நல்ல தலைவலி நல்ல இதெல்லாம் நடந்துட்டு இருந்து கலை நிகழ்ச்சி எல்லாம். அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் போய் தலைவலின்னு சொல்லிட்டு ஒரு ஹாட் சாக்லேட்டும் ஒரு காஃபி வித் மில்க்கும் வாங்கினோம். அதுக்கப்புறமா வந்து ஒரு பஃப்பும் ஒரு பஞ்சாபி சமோசாவும் வாங்கினோம். அதுக்கப்புறம் பழைய காலத்து முறையில் ஸ்டார்பக்ஸும் கேஎஃப்சியும் இருந்தது. ஒரு ஃபுல்லாக லேக்குன்னு சொல்ல முடியாது, லேக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம கப்பல்லாம் புக் பண்ணி போகலாம். ஒரு ஆளுக்கு வந்து 50 திரஹம்ஸ் நினைக்கேன். அதுக்கப்புறம் அங்கே பார்த்துட்டு நாங்கள் மால்குடி ரெஸ்டாரண்ட் போனோம். ஒரு கர்நாடகா பேஸ்ட் ரெஸ்டாரண்ட்டு. செம்மையாக இருந்து பென்னே தோசை, மில்பக்கல் தோசை எல்லாம் பயங்கர ஃபேமஸ், நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. எல்லோரும் போய் ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்கணும். துபாயில் இருக்கவங்க, யூஏயில் இருக்கவங்க. நான் ஒரு பென்னே மசாலா தோசை, என் ஹஸ்பண்ட் ஒரு ப்ளைன் மசாலா தோசை, பொடி ஊத்தப்பம் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம்.